இளைய தளபதி விஜய். விஜய் அப்படிங்கிறதோடைய தன்மை சூரியனுக்குரிய 10ஆம் எண் ஆதிக்கத்துல வரும். ஒரு சொல் இன்னைக்கு ஒரு மந்திரம் மாதிரி திரு ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்துகிட்டு இருக்கு. அது பெரிய போட்டா போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜயாக இருந்தப்ப ஏன் அந்த சக்சஸ் கிடைக்கல? அவருடைய பிறந்த தேதியான 4ஆம் எண் இதற்கு ஒரு காரணம். ஏன்னா, உங்கள கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். 4, 13, 22, 31 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தவே செய்யும். எப்போதுமே அவரை பத்தி பெருமையா அவருடைய ரசிகர்கள் சொல்றது, இங்க தல உழைப்பாளர் தினத்துல பிறந்தவரு, உழைப்புக்கான சிம்பலாக நாங்க அவரை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட நல்ல மனிதாபிமானம் மிக்க மனிதராக அவர் இருப்பதற்கு காரணமாக இந்த 1ஆம் எண் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வடிவேலு அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அடிமட்டத்திலிருந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்தாரு அப்படிங்கிறத எல்லாருமே அறிந்ததே. இன்னைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்கு? அவருடைய உண்மையான பெயர் குமார வடிவேல் நடராஜன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அது அவருக்கு எந்த வகையிலையும் பெருசா பொருந்தல. ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டு நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சேலஞ்சை அது முன்வைக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த சேலஞ்சில் திரு வடிவேலு அவர்கள் தோத்து விட்டார் அப்படின்னே சொல்லணும். இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்பிரபலத்தை பற்றி பேச போகிறோம். இந்நேரமே நீங்கள் தம்ப்நெயில்ல ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒரு சொல் இன்னைக்கு ஒரு மந்திரம் மாதிரி திரு ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்துகிட்டு இருக்கு. அது பெரிய போட்டா போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ கால சினிமா சரித்திரத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு போட்டி நடந்ததே கிடையாது இதற்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்களை வைத்து ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக இன்னைக்கு ஒரு உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒரு மலை மாதிரி அவர் உயர்ந்துட்டார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் நடித்தாலே தோன்றினாலே வெற்றி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் கைக்கூடி வந்திருக்கு. அவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 22/6/1974. அவருடைய பிறந்த தேதியின் அம்சம் ராகுவின் அம்சத்தில் வருங்க. 2+2 4ன்னு எடுத்துக்கணும். அதனுடைய கூட்டுத்தொகையுமே 4ஆம் எண் தான் வரும். ஸோ இந்த பொதுவாகவே இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மைகள் இருக்கும். இப்போ அவருடைய பெயரையுமே பார்த்துருவோம். பெயர் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது இளைய தளபதி விஜய். விஜய் அப்படிங்கிறதோடைய தன்மை சூரியனுக்குரிய 10ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். ஒவ்வொரு பெயர் எண்ணுக்குமே பெயர் எண் பிரமிட் நம்பர்னு 2 நம்பர் வேலை செய்யுங்க. இவருடைய பிரமிட் நம்பர்லையுமே குருவுக்குரிய 3ஆம் எண் சம்மந்தப்பட்டிருக்கு. பெயர் எண் பொறுத்த அளவுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜயாக இருந்தப்ப ஏன் அந்த சக்ஸஸ் கிடைக்கல? ஏன் ஜோசப் விஜய் சந்திரசேகராக இருந்தப்ப அந்த சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த பெயரின் எண் அமைப்பு அவ்வளோ பொருந்தி வரல. அவருடைய பிறந்த தேதிக்கும் சரி, கூட்டு எண்ணிற்கும் சரி. 39ஆம் எண் ஆதிக்கத்தில் இருந்துச்சு ஜோசப் விஜய்ங்கும்போது. அவர் இப்பயுமே அஃபிஷியலாக அந்த நேம் அவர் பயன்படுத்தினாலுமே கூட, அவருடைய மெஜாரிட்டியான அந்த பெயர் உச்சரிப்பு அப்படிங்கிறது வெறும் விஜயாக இருப்பதனால், அந்த வெற்றிங்கிறது அவருக்கு நீடித்து வந்து கொண்டே இருக்கு. அதுவும் சாதாரணமாக கிடைத்த வெற்றி கிடையாது. இது உங்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு அதன் பிறகு கிடைத்த வெற்றி. நீங்க அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய திரையுலக வாழ்க்கைய பத்தி சொல்றேன். அவரு குழந்தை நட்சத்திரமாக கூடலாம் ஒரு சில படங்கள்ல தன்னுடைய தந்தையுடைய படத்திலேயே சைல்ட் ஆர்டிஸ்ட்டாவும் நடிச்சிருக்காரு. அப்ப கூட அவர சாதாரணமா விட்டுட்டாங்க. பட் அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம், அவர கிண்டல் பண்ணாத ஊடகங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனைவருடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகி தான் தன்னைய கொஞ்சம் கொஞ்சமா க்ரூம் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டார். அவருக்கான தகுதிகள் அனைத்தையுமே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஹார்ட் ஒர்க்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அவரு. அவருடைய பிறந்த தேதியான 4ஆம் எண் இதற்கு ஒரு காரணம். ஏன்னா, இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது இப்ப இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள்ல நெறைய பேர் கூட 4ஆம் தேதிகள்ல பிறந்தவர்கள் இருக்கலாம். உங்கள கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். 4, 13, 22, 31 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தவே செய்யும். விஜய் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படிங்கிறதெல்லாம் கூட கிடையாது.
நெறையா தடங்கல்கள் தான். எத எடுத்தாலும் வந்து விமர்சனம். அவர வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலே இல்ல அப்படின்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அது மாதிரி தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண் தான் 4ஆம் எண். ஆனா, அவருக்கு அமைந்த பெயர் வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு சக்சஸ் குடுக்கக்கூடிய பெயராக இருந்த ஒரே காரணத்தினால, மத்தவங்க இந்த விமர்சனத்த எதிர்கொண்டிருந்தாங்கன்னா காணாம போயிருப்பாங்க. பட் அவருடைய பெயர் வந்து ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயர். அவருடைய எஃபோர்ட்ஸுக்கு உண்மையிலேயே அது மகுடம் சூட்டி அழகு பார்த்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நல்லா மெருகேறி, அவரு அந்த காதலுக்கு மரியாதை படம்லாம் நடிக்கும்போது ஒரு எல்லார் மனதிலேயுமே கிட்டத்தட்ட இடம் பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அ அவரு நல்லா வந்துட்டாரு. ஆனா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய நிலைங்கிறது வந்து திரைத்துறையை மட்டுமல்ல, அதை கடந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையுமே பட வேண்டிய ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா வந்து, அவரு வந்து விரும்பி மக்கள் பணிய வந்து அதிகமா செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. கிரிக்கெட்ல ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. இறங்கி வந்து வரக்கூடிய பால வந்து தன்னுடைய கிரீஸ விட்டு இறங்கி வந்து அடிப்பாங்க. அது மாரி ரிஸ்க் எடுத்து பண்றது ஒரு விஷயம். கொஞ்சம் விட்டா கூட பால் பின்னாடி போயிட்டு விக்கெட் கீப்பர் கையில மாட்டுச்சுன்னா அவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கைக்கு எல்லா ரிஸ்கையும் மனதில் இருத்தி அவர் வந்து முன்னேறி வரார்னா, அதற்கும் காரணம் அவருடைய பிறந்த தேதியின் 4 அதனுடைய கூட்டு எண் 4ம் கூட. ஏன்னா, இந்த 4ஆம் எண் வந்து மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுறத வந்து விரும்பும். மக்களுக்கான நன்மை செய்வதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளும். அ அவரு வந்து பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருக்கிற மாரி தெரிவாரு. ஆனா, அவரோட நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவரு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி, ரொம்ப ஒரு ஃபன் லவ்விங் பெர்சன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, இவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட கனெக்ட் ஆயி இருக்கிறத விரும்புவாங்க. நெறைய மனிதர்கள் இருக்கணும். ஒரு மாஸான மக்களுக்கு மத்தியில தான் இருந்து, அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான தன்மையெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு வருது. அதற்கு உறுதுணையாக அவருடைய பெயருமே இருக்கு. ஏன்னா, அவருடைய பெயர் வந்து 10ஆம் எண் ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கத்தில இருக்கிறதுனால, இது வந்து ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு கை குடுக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மக்கள் மத்தியில இருந்தாலுமே கூட, நிச்சயம் வந்து மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெறுவாரு. ஒரு சில பேர் கிண்டலுக்கும், கேலிக்கும் ஆளாகுறாங்க இல்லையா? அ அந்த மாதிரியெல்லாம் கிண்டலுக்கும், கேலிக்கும் நிச்சயம் இவரு ஆளாக மாட்டாரு. இவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். அதற்கு காரணமாக அவருடைய பெயரில் இடம்பெற்றுள்ள சூரியனுக்கான 10ஆம் எண்ணும், அவருடைய பிறந்த தேதி அமைப்புமே நிச்சயம் ஒரு ரீசனா இருக்க போகுது. இப்போ முக்கியமான ஒரு தலையை பற்றி பார்க்க போகிறோம். பேர்லயே சொல்லிட்டேன். தலைய பத்தி தான் பார்க்க போறோம். திரு அஜித் குமார் அவர்களை பற்றி. 1 மே 1971 அவருக்கு மிக சரியாக அமைந்த ஒரு விஷயங்கள்ல, அவருடைய தேதி ஒன்று. ஏன்னா, எப்போதுமே அவர பத்தி பெருமையா அவருடைய ரசிகர்கள் சொல்றது, "எங்க தல உழைப்பாளர் தினத்தில பிறந்தவரு. உழைப்புக்கான சிம்பலாக நாங்க அவர பார்க்குறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. யாருடைய தயவும் இல்லாம, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம, தனி மனிதராக முட்டி, மோதி, போராடி வாழ்க்கையில வந்து இன்னைக்கு ஒரு உன்னத நிலைக்கு வந்திருக்காரு. எப்படி வந்து திரு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஐயா அவங்க இருந்தாங்களோ, எப்படி வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் இருந்தாங்களோ, இன்னைக்கு வந்து அ தலையா, தளபதியா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கக்கூடிய உயரத்துல அவருங்க இருக்காங்க இன்னைக்கு. அதோட வந்து நல்ல மனிதாபிமானம் மிக்க மனிதராக அவர் இருப்பதற்கு காரணமாக இந்த 1ஆம் எண் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 அப்படிங்கிற எண்ணே பார்த்தீங்கன்னா, தலைமை பண்புகள் மிகவும் அதிகம் கொண்ட ஒரு எண்ங்க. எப்படி வந்து சூரியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒளித்தன்மை பொருந்திய அந்த நட்சத்திரம், ஆ எல்லாருக்கும் வந்து இந்த உலகம் வியாபிப்பதற்கே அந்த சூரியன்கிற அந்த நட்சத்திரம் தான் காரணமா இருக்கு இல்லையா? அதுபோல தான் இவருமே. இவரு வந்து திரையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்காரு. இந்த அஜித் குமார் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு முழு பெயராக இருந்தப்ப, அவருடைய தந்தையோடைய பெயர் வந்து திரு சுப்பிரமணியம். அஜித் குமார் சுப்பிரமணியமாக இருந்தப்ப, அவருக்கு பெரிதாக வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னா, 57ஆம் எண் எந்த வகையிலுமே அவருடைய பிறந்த தேதிக்கோ, கூட்டு எண்ணிற்கோ பொருந்தாத தன்மையில இருந்துச்சு. அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வந்து 6ஆம் எண் வருவதுங்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன வந்து உண்டு பண்ணும். ஏன்னா, அந்த 6 அப்படின்னாலே அழகுக்கான எண் அது. அழகு அழகுணர்ச்சி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்குமே உண்டு. இன்னும் சொல்லப்போனா, இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிற எந்தவித மேக்கப்போ அல்லது அதற்கான எந்தவித முன் தயாரிப்புகளுமே செய்யணுங்கிற அவசியமே கிடையாது.
சாதாரணமா அவங்க வந்தாலே மத்தவங்க பார்த்து ரொம்ப வந்து அவர் மேல ஆசை வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகை தரக்கூடியது, அந்த காம்ப்ளெக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு தேஜஸான அ ஒளி பொருந்திய அந்த நிறத்தை தரக்கூடியது எல்லாமே 6ஆம் எண் அந்த வேலைய பார்த்துக்கும். அஜித் குமார் அப்படிங்கிற அந்த பெயர், அவருக்கான பெயர் வந்து 27ஆம் எண் ஆதிக்கத்தில் அமைந்திருக்கு. இது வந்து நேரடியாக பார்க்கும் பொழுது, பெருசா கனெக்ட் இல்லாத எண் மாரி தெரியும் 1ஆம் எண்ணிற்கு. ஆனா, அதுல சூட்சுமமான ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய பிரமிடு எண் அப்படின்னு ஒவ்வொரு பேருக்குமே பேர் எண், பிரமிடு எண்ணுன்னு 2 நம்பர் இருக்குங்க. இவருடைய பிரமிடு எண்ல வந்து 6ஆம் எண் வருது. இந்த 6ங்கிறது சுக்கிரனுக்கான எண். ஏற்கனவே நம்ம அவர் பிறந்த தேதியின் கூட்டு எண் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவர லைம் லைட்ல வச்சிருப்பது, அவருடைய பெயரில் சூட்சுமமாக ஒளிந்திருக்கக்கூடிய 6ஆம் எண். ஆனா, அந்த வெளிப்படையாக தெரியுது இல்லையா? அந்த 27 இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய மனிதராக அவரை எல்லார் மனதிலும் பதிய வைக்கும். ஆனா, பல கிரிட்டிசிசம், பல எதிர்ப்புகளை மீறி தான் அந்த பெயர் அவருக்கு குடுக்கும். கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே, இப்ப திரு அஜித் குமார் அவர்கள பத்தி ஒரு தனி நபராக அவருடைய கேரக்டர ஒரு சுண்டு விரல் கூட உயர்த்திற முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளீனான பெர்சன். இன்னைக்கு வந்து திரைத்துறை எப்படிப்பட்ட நபர்களை கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் பிக் பாஸ்ல விசித்ரா அவங்க சொன்னதுலேருந்தே ரொம்ப பட்டவர்த்தனமா நெறைய தெரியுது. ஆனா, இன்னைக்கு இதே திரைத்துறையில் அஜித் குமார் அவர்கள பத்தி எந்த ஒரு ஹீரோயின்ட்ட போய் கேட்டாலும், எல்லாரும் சொல்லி வச்சாப்புல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஜென்டில்மேன். ஹி இஸ் எ ஜென்டில்மேன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைய திரைத்துறையில எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணியமிக்க ஒரு மனிதராக அந்த 27 அவரை உருவாக்கியிருக்கு. பிறந்த தேதியின் அமைப்புமே அந்த தலைமைக்குரிய பண்புகள் கொண்ட அமைப்புமே உருவாக்கி இருக்குன்னாலுமே கூட, நெறைய கிரிட்டிசிசமும் வரும் அவர் மேல. தான் நடிக்கிற படத்துக்கே ப்ரமோஷனுக்கு வரமாட்டாரு. அதே மாதிரி அ அவரு அவருடைய இஷ்டத்துக்கு தான் முடிவெடுப்பாரு. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரசிகர் மன்றத்தில வந்து எல்லாரும் ஒரு பக்கம் வந்து அந்த ரசிகர் மன்றம் தனக்கு தேவை, எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு பெருமையா நெனச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில, ரசிகர் மன்றமே எனக்கு வேண்டான்னு கழச்சி தூக்கி போட்டவரு. அதே மாரி தல அப்படிங்கிற டைட்டிலே இனிமேல் தான் யாரும் வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவரு. இது மாரி சில விஷயங்கள் செய்யும்போது அவருடைய ரசிகர்களுக்கே கூட வந்து வேதனை இருந்தாலுமே கூட, இது எல்லாத்தையும் அவர் வந்து மற்றவர்களுடைய நன்மைக்காக, நலனுக்காக தான் செய்றாரு. எத்தனை ஹீரோஸால இன்னைக்கு தைரியமா சொல்லிட முடியும்? தன்னைய கொண்டாடக்கூடிய இவ்ளோ பெரிய மாஸ் பப்ளிக் இருக்கிற இடத்துல, "போதும்பா இதுக்கு மேல உங்க வேல வெட்டிகள பாருங்க. உங்களுடைய லைஃப பாருங்க. எனக்கான படம் வரும்போது நீங்க பாருங்க, என்டர்டெயின் ஆவுங்க. மற்ற நேரங்கள்ல உங்களுடைய ஃபேமிலிய பார்த்துக்கோங்கங்கிறதனுடைய அர்த்தம் தான், தன்னைய இனிமேல் தலன்னு சொல்லாதீங்க. தனக்கு இனிமேல் ரசிகர் மன்றம் வேண்டாம்." அப்படின்லாம் அவரு சொன்னது. ஸோ அவரை புரிந்து கொண்டவர்கள் மிக சொற்பமான மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஆனா, அவர் அத பத்தியெல்லாம் கவலைப்படாத நபராகவே தொடர்ந்து இருப்பார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க. காரணம், அவருடைய பிறந்த தேதி அமைப்பு அப்படி. ஆனா, அவருடைய தோற்றம் அப்படிங்கிறத யார் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, அவருடைய எண்ட் வரைக்குமே நீங்க கவனிச்சு பாருங்க. உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஒரு அழகுங்கிறது வந்து நிச்சயம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணமாக அவருக்கு வசீகரத்தை தரக்கூடிய அந்த 6ஆம் எண், அது அவருடைய பெயரிலுமே ஒளிந்திருக்கு. வைகை புயலை பற்றி நம்ம பேசப் போறோம். வைகை புயல் அப்படின்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வடிவேலு அவர்களை பற்றி. வடிவேலு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்தாரு அப்படிங்கிறத எல்லாருமே அறிந்ததே. ஆனா, அப்படி வளர்ந்து வந்து ஒரு நகைச்சுவையில ஜெயித்த ஜாம்பவான்களுக்கு மத்தியில், தானும் ஒரு பெரிய ஆளாக தன்னை நிரூபித்தவர் அப்படின்னாலுமே கூட, இன்னைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல வந்து குவிந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த வளர்ச்சி? ஏன் இந்த வீழ்ச்சி? அப்படிங்கிறத பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அவருடைய பிறந்த தேதி 12/9/1960. 3ஆம் எண் ஆதிக்கத்துல வராரு. குருவின் ஆதிக்கத்துல வராரு. பிறந்த தேதியின் கூட்டு எண் 1ஆம் எண். சூரியனுக்கான எண் ஆதிக்கத்துல வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எது வளர்ச்சிய குடுத்துச்சோ, அந்த இடமே அவருக்கு வீழ்ச்சிய குடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மதுரை மண்ணை சேர்ந்தவர். பெரிய அரசியல் சமூகமே மதுரை மண்ணிலிருந்து தோற்றுவித்த பெருமை அந்த மண்ணுக்கு உண்டு. ஸோ, அவரு வந்து திரைத்துறையில இருந்த ஃபோக்கஸ மீறி, எப்ப வந்து அ அரசியல் பிரச்சாரம் அது இதுன்னு இறங்குனாரோ, அன்னையிலேருந்தே அவருக்கு பயங்கர ஒரு இறங்கு முகமும், விமர்சனமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பெயரை பார்க்கும் பொழுது, அவருடைய உண்மையான பெயர் குமார வடிவேல் நடராஜன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அது வந்து அவருக்கு எந்த வகையிலயும் பெருசா பொருந்தல.
ஆனா, காலம் வந்து அவருக்கு மிக சரியான ஒரு சக்தி மிகுந்த பெயரை வந்து கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். வடிவேலு அப்படிங்கிற அந்த பெயர் எண்ணின் தன்மை புதனுக்கானது 32ஆம் எண் உடையது. அவருடைய பிரமிட் நம்பர் ஒவ்வொரு பேருக்குமே பேர் எண், பிரமிட் நம்பர்ன்னு 2 இருக்கும். பிரமிட் நம்பர்ல வந்து 6ஆம் எண் வந்திருக்கு. இந்த 6ங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே திரு அஜித் குமார் அவர்களை பற்றி பார்க்கும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம். 6ங்கிறது வந்து ஒரு சரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஒரு காந்தம் மாதிரி மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு உண்டு. அது வந்து நீங்க வந்து ரொம்ப அழகா இருந்து, வசீகரமா இருந்தா தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தன்னுடைய செய்கைகள் மூலமாக, தன்னுடைய உடல் மொழிகளின் மூலமாக, இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தையே இன்னும் 2கே கிட்ஸ் வரைக்குமே கட்டி போட்டு வச்சிருக்காருன்னா, அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மென்ட் அது. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய காமெடிய வந்து ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்து ரசிக்குது. அது பெரிய வந்து ஒரு காட் கிவன் கிஃப்ட் தான் அது. ஸோ, இவருடைய பிறந்த தேதியின் அமைப்புக்கு 3ஆம் எண் இருக்கு. பிறந்த தேதியில இருக்கக்கூடிய அதே 3ஆம் எண் அவருடைய பெயர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆவுது பாருங்க 32ஆக. இந்த 32ங்கிறதுமே வந்து புதனுக்கான எண். அது வந்து சக்சஸ குடுக்கக்கூடிய ஒரு எண். எல்லா விதமான மனிதர்களையும், அனைத்து தரப்பையும் தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு எண்ணாக இருந்ததுனாலேயே, ரொம்ப சாதாரண நிலையில இருந்த ஒரு மனிதராக அவர் இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு இமயமலை உச்சி அளவுக்கு அவர வந்து கொண்டு போணுச்சு. இன்னைக்கு அவரு பார்க்காத புகழ் கிடையாது, சேர்க்காத சொத்து பத்து கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு. ஆனா, எது வீழ்ச்சிய குடுத்துச்சுன்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்லையா? அந்த வீழ்ச்சிய குடுத்ததற்கு அவருடைய அந்த ஒரு 32 வந்து எப்போதுமே அத பண்ணும். எவ்வளோ டாப்புக்கு கொண்டு போதோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல வந்து தங்கள தக்க வச்சுக்கணும்னா, அந்த மமதை அல்லது ஒரு ஆட்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு எடுத்தெறிந்த தன்மையில வந்து சமயத்துல ஏங்க வச்சுரும் அது. ஆனா, அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கிறவங்கள தொடர்ந்து வந்து ராஜாவாகவே வைத்து அழகு பார்க்கக்கூடிய எண் தான் 32. ஆனா, அது வந்து ஒரு டெஸ்ட் மாரி பண்ணும் அது. ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டு, "நீ எப்படி நடந்துக்கிற?" அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விய வந்து ஒரு சேலஞ்ச வந்து அது முன்வைக்கும். இன்னும் சொல்லப்போனா, அந்த சேலஞ்சில திரு வடிவேலு அவர்கள் தோத்து விட்டார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அவருடைய அந்த வெற்றியே வந்து அவர வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாய்க்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த வெற்றியின் மமதையில தான் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களையே வந்து ஒரு கட்டத்தில அவர் எதிர்த்தாரு. அதற்கு பின்னாடி பல சம்பவங்கள், விஷயங்கள் இருந்தாலுமே கூட, ஒரு தன்னுடைய திரை வாழ்க்கையில தான் என்ன இடத்துல இருக்கோம், தன்னைய விட சீனியர் மோஸ்ட் பொசிஷன்ல எவ்வளோ வருஷ காலத்துக்கு முன்னாடிலேருந்தே அவரு அந்த அந்தஸ்துல இருக்காரு. எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருப்பார் அந்த நிலைக்கு. ஒரு கட்சியின் தலைவராகவே ஆயிட்டாரு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அவர் இஷ்டத்துக்கு வந்து இவர வசைபாட ஆரம்பிச்சுட்டாரு. அது எல்லாமே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. ஏன்னா, இதே திரைத்துறையை சேர்ந்தவர்களே வந்து அத விரும்பல அவரு அந்த மாரி பேசுறத எல்லாத்தையும். ஏன்னா, அவரு பேசக்கூடிய நபர் வந்து விமர்சனம் பண்ண நபர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. திரைத்துறையில இருக்கிறவங்க அனைவருமே போற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு. இன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் நம்மிடையே இல்லை. அவர் அமரர் தன்மை எய்திவிட்டார். அதற்கு கூட திரு வடிவேலு அவர்கள் செல்வாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, இது பொதுமக்களுக்கே நெறைய பேருக்கு அனுமதி இல்லங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, வடிவேலு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயிட்டார்ன்னா, யாருடைய இறப்புக்குமே இறுதி அஞ்சலிக்கு கூட போய் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த ஒரு மேனர்ஸ் அப்படிங்கிறது, ஒரு ஒரு குறைந்தபட்ச தன்னோட இணைந்து ரொம்ப வருடங்கள் பணியாற்றிய தன்னுடைய சக நகைச்சுவை ஆர்டிஸ்ட்டோட இதுக்கு கூட அவர் போறத நிறுத்திக்கிட்டாரு. இது எல்லாமே வந்து அடி மேல அடி அவருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இப்பயும் வந்து அவருக்கு வந்து காலம் வந்து நெறைய வாய்ப்புகள குடுக்க காத்துக்கிட்டே இருக்கு. அ அத குடுக்கவும் செய்யுது. ஆனா, அது அவரு அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறது, அவர் தன்னை மாற்றிக் கொண்டால் ஒழிய, அது வந்து அந்த 32 வந்து மறுபடியும் வேலை செய்யாது. ஏன்னா, அவருக்கான பீக் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல வந்து ஒரு செக் பாயிண்ட் மாரி ஒண்ணு இருந்துச்சு. பட் அந்த செக் பாயிண்ட்ல அவர் வந்து தன்னைய வந்து அவர் வந்து பக்குவப்படுத்திக்கல அப்டின்னே சொல்லணும். தன்னுடைய அந்த உயரத்தின் காரணமாக, தன்னுடைய அந்த ஒரு ஆட்டிட்யூடின் காரணமாக அரசியல் களத்துக்கு போனாரு, பிரச்சாரம் பண்ணாரு. அதனாலேயே பல பகைமையை சம்பாரிச்சுக்கிட்டாரு. எத்தன வருட காலங்கள் அவரு சும்மா உட்கார்ந்திருந்தாருங்கிறது நல்லாவே தெரியும் அனைவருக்குமே. பட் மீண்டும் வருவதற்கு எவ்வளவோ வந்து வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்தாலும், அந்த வாய்ப்புகள் அவருக்கு வெற்றியை தருதான்னு கேட்டா தர மாட்டேங்குது. அதற்கு வந்து அவர் நிச்சயம் வந்து தன்னுடைய குணத்தை, தன்னுடைய பக்குவத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் ஒழிய, அந்த பழைய வெற்றிங்கிறது அவ்வளோ லேஸ்ல அவருக்கு கிடைக்க போறது கிடையாது.